ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னாலே லேண்ட் ஏரியா 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 700, 800, 900 ஸ்கொயர் ஃபீட் தான் அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பெரிய லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சிருக்காப்புல ஒரு பில்டர் அவரோட ஓன் யூஸ்க்கு, அவரோட சொந்த தேவைக்கு ஒரு வீடு கட்டினா எந்த குவாலிட்டியை யூஸ் பண்ணி கட்டுவாங்களோ அந்த குவாலிட்டியை இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடு இருக்கிறது குடுவாஞ்சேரியில். வாங்க இந்த வீட்டை பார்த்து நான் மற்ற வேலைகளை பார்க்கறது முன்னாடி இது போல பல இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அபார்ட்மெண்ட், பிளாட்ஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயும் போக வேண்டாம், இங்க வாங்க. பிளாட்டோ, வீடோ, அபார்ட்மெண்ட்டோ, ஓவரால் சென்னையில் இருக்க எல்லா பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிற ஒரு மெகா சங்கமம். ஆர்க் ஈவென்ட்டோட மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ மார்ச் 2026 நார்த் சென்னை ரெடில்ஸ் மெயின்ஜூர்ல இருந்து இந்தாண்ட செங்கல்பட்டு மதுராந்தகம் வரைக்கும். இந்த பெரிய சென்னையில எங்கன்னு போய் நீங்க லேண்ட், வீடு, அபார்ட்மெண்ட் எடுவீங்க? எல்லா பில்டர்ஸும் ஒரே இடத்துல இருந்தா பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. யார் பெஸ்டான ரேட்டுக்கு கொடுக்குறா, யார் நல்ல குவாலிட்டியை கொடுக்குறா அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி பெஸ்டான ரேட்ல புக் பண்ணிட்டு போகலாம். சேவ் பண்ணிக்கோங்க உங்க கேலண்டர்ல. மார்ச் 21, 22 வர சனி ஞாயிறு இந்த 2 நாள்ல தான் இந்த எக்ஸ்போ நடக்க போகுது. லொகேஷன் ஸ்ரீ வரலட்சுமி மஹால், வேளச்சேரி மெயின் ரோட், பேடவாக்கம். என்ட்ரி ஃப்ரீ தாங்க. மொத்த ஃபேமிலியோட வாங்க. மேலும் விவரங்களுக்கு ஆர்க் ஈவென்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி இப்பவே நீங்க வரத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வீடு பெருசா டூப்ளெக்ஸ் ஹவுஸா இருந்தா கூட லேண்ட் ஏரியா சின்னதா இருக்குங்க. லேண்ட் ஏரியா பெருசா இருந்தா கூட வீடு டபுள் பெட்ரூமா கீழே மட்டும் கட்டிடுறாங்க. எனக்கு லேண்டும் பெருசா வேணும், வீடும் பெருசா வேணும்னா இந்த பங்களாவை தான் நீங்க வந்து பார்க்கணும். இந்த வீடு இருக்கிறது நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்ல, குடுவாஞ்சேரியில நெல்லிக்குப்பம் ரோட்ல வேலம்மாள் ஸ்கூலை அடுத்துள்ள நம்ம காயரம்பேடு ஜங்ஷன்லங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க காயரம்பேடு ஜங்ஷன். இதுல இருந்து ஷார்ப்பா வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்மளோட இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு உங்களால ரீச் ஆயிட முடியுங்க. ஆன் 30 ஃபீட் ரோட்டு மேல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. லேண்டும் பெருசு, வீடும் பெருசு. லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வாங்க பொறுமையா பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள நுழையிறோம். பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு இனோவா கார் விட்டா கூட ஒரு 6 பைக் வரைக்கும் விட முடியும். அந்த அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங். 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் மேக்ஸிமம் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணணுமோ பண்ணியிருக்கிறது. சரிங்களா? நோட்டீஸ் பண்ணீங்களா? வாலில், காம்பவுண்ட் வாலில் கூட டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வால்க்கு ஈக்குவலண்ட்டாக வரக்கூடிய காம்பவுண்ட் வால் முதல் கொண்டு டைல்ஸ். 6000 லிட்டர்ஸில் பெரிய சம்பு. ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க்கிங் டைல்ஸ். ரைட் சைடு செட் பேக்லேயும் ஃபுல்லாக டைல்ஸு. 3 கிரானைட் ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட்டு, தேக்கு மர மெயின் டோரு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களுமே நுணுக்கமாக காஸ்ட்லியான ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல். ஓகே, ஸோ ஒரு சின்ன பிஸ்கெட் கலரில் நல்லா இருக்குது உங்களுக்கு. யூனிக்காக எல்லா இடத்துலையும் பார்க்குற நார்மலான டிசைன் இல்லாமல் ஒரு யூனிக்காக இருக்குது. ஹாலில் ஒரு வுட்லேயே வந்து டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அண்டு முக்கியமாக ஹால் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்றதுனால ஹாலில் மொத்தம் 3 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 விண்டோ பாருங்களேன், 7 ஃபீட்டுக்கு ஹைட்டில் இருக்கக்கூடிய விண்டோ. ஓகே, ஸோ ஃப்ளோர்லேருந்து ஆரம்பித்து அப் டு 7 ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே மஸ்கிட்டோ மெஷ்ஷோடவே வந்துடுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டெப்ஸு கீழே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷன், இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா. ஹாலில் ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயங்க. இங்கே கொடுத்துருக்காங்க. செட் பேக்கில் டைல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒரு 2.25 அடி இருக்கோங்க. வீடுகளுக்கு பக்கத்துலலாம் எவ்வளோ வீடுங்க இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஹால் எல்லாம் பெருசாக இருக்குது. ஹாலில் 2 பெரிய பெரிய விண்டோ வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா. ஹாலில் டிவி யூனிட் பார்த்தாச்சு. இப்போ நாம் கிச்சனை பார்க்க போகிறோம். இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. 100% as per வாஸ்து ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அக்னி மூலையில் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு பக்காவாக கிச்சன் வந்துடும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப் கிச்சன், கிரானைட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. வால் டைல் 7 ஃபீட்டுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறது. முக்கியமாக கபோர்டுக்கு இந்த பிளாட்ஃபார்மு கீழெல்லாம் உங்களுக்கு ரேக்ஸு, சும்மா கவர்டாக மட்டும் கொடுக்காம ரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பக்கா ஃபுல் ஃப்ளெஜ்டு மாடுலார் கிச்சன். வுட்டில், பிவிசி இல்லைங்க, இது வுட்டு. அது இல்லாமல் அங்கே ஷெல்ஃப் இருக்குது, கேபினெட்ஸ் நிறைய இருக்குது. மேலே லாஃப்ட்டுமே வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறது. கிச்சன் பார்த்து முடிச்சுட்டு பேக் டு ஹால். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. 2த்தையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ லேண்ட் ஏரியா பெருசு அப்படின்னும் போது இது எல்லாமே பெருசாக தான் இருக்கும். ஈவன் கார் பார்க்கிங், ஹாலு, கிச்சனு, கொடுக்கப்பட்டிருக்க 3 பெட்ரூம்ஸ் எல்லாமே பெருசு 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 மட்டும்தான். ஸோ கீழே இருக்க பெட்ரூம் வித் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு உட் ஒர்க் பண்ணியிருக்கிறது. இந்த பெட்ரூமுக்கு கீழே இருக்க பெட்ரூமுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். 6க்கு 6 சைஸு, 10 ஃபீட்டுக்கு வால் டைலு, காஸ்ட்லியான பேரிவேர் பிராண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம்ஸுங்க. ஒரு பாஷான பங்களா, ஒரு ஈசிஆரில் இருக்கக்கூடிய பங்களாஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாம் தான் டாப் பெயிண்ட் ஐட்டம்ஸ் தான் இந்த வீட்டுக்குள்ளே அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது. கேகே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க தான் இந்த வீட்டை கட்டி சேல் பண்ணுறாங்க. அவங்க அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறுறோம். கிரானைட் ஸ்டெப்ஸு, எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் பண்ணியிருக்காங்க கிரானைட்டில், பை விச் ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். பெரியவங்க யாருனா லேடிஸ் யாருனா ஏறினா கூட வழுக்காமல் இருக்கும். மேலே வந்த உடனே ஒரு காரிடார் ஏரியா, ஒரு லாபி ஏரியா. இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். பார்க்குறீங்க நீங்கள் 10 ஃபீட்டுக்கு வால் டைல், அதே குவாலிட்டி அந்த ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம், இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குது. சரிங்களா? இது ஒரு பெட்ரூமு. இதுக்கு அட்டாச் சிஸ்டமும் இருக்குது. சேம் லைக் தட் 2 ஷெல்ஃப் வந்துடுது. இதில் டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் எல்லாம் உட் ஒர்க் பண்ணியிருக்கிறது. மேலே லாஃப்ட்டுமே உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறது. சரிங்களா? ஸோ இது ப்ராப்பர் 3 BHK விடுங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. கீழே என்ன சைஸில் காமன் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சோ, அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சோ, அதே சைஸில் தான் இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. சரிங்களா? இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரை பில்டர் நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய பால்கனி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். பெரிய லாபி ஏரியா இருக்குது, ஒரு சின்ன ஹால் ஏரியா இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிட்டாப்புல. ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம், இன்னொன்று காமன் ரெஸ்ட் ரூமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக அதுக்கான யூசேஜ் இருக்குங்க. இந்த பெட்ரூமும் ரொம்ப பெருசுங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர்டு. ஓகேங்களா? ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறது 3 பெட்ரூம், 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி ரெடி டு ஆக்குபையில் இருக்க 3 BHK டூப்ளக்ஸ் ஹவுஸ். ஒரு பெரிய காரிடர் ஏரியா. இந்த காரிடர் ஏரியா எண்டில் நமக்கு வரப்போகிறது ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி பால்கனி. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பால்கனியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. என்ன மாதிரியான பால்கனி லவர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே கூடாது. வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க. கீழே இருக்க ஹாலை விட மிகப்பெரிய கவர்டு பால்கனி கொடுத்துருக்கிறது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிளாஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க நீங்கள் அந்த வியூவை. எப்போவுமே இது மாதிரியான பால்கனி இருக்கக்கூடியது மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஹாலுன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக இவ்வளோ பெரிய ரோட் ஃபேசிங் ஓப்பன் பால்கனி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கும். ஸோ அது மாதிரி வென்டிலேஷனுக்கு ஒரு குறைவாக இருக்காது. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். வந்து பாருங்கள், இந்த பால்கனியை மிஸ் பண்ணிடவே கூடாது நீங்கள். ஓப்பன் டெரேஸ் வந்தாச்சு. மேலே ஃபுல்லாக கூலிங் கீழ் போட்டிருக்கிறது. இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் காயிரம்பேடு ஜங்ஷன்லேருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட விலை 97 lakhs. ரேட் நெகோஷியபிள் தான். டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. என்னோட ரெக்யர்மெண்ட் ரொம்ப பெருசுங்க. வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் வீடு வாங்க போகிறோம். வாங்குறோம் பெஸ்ட்டாக வாங்கிடணுன்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு இந்த வீடு இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடு அமையாது. நீங்களே பார்த்து கட்டினா எப்படி கட்டியிருப்பீங்களோ அதே மாதிரி கட்டி வச்சிருக்காங்க உங்களுக்காக. ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடு கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. வந்து பார்க்கறதுக்கு ஒர்த்தான ஒரு வீடாக இருக்கும். KK கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பாருங்க. அண்ட் குடுவஞ்சரி ஜோனில் வீடு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இது போல பல ப்ராப்பர்ட்டிஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு தரமான ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Uncle GS.